ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி ரவா உப்புமா தான் செய்ய போகிறேன். எங்களுடைய இல்லத்து முறைப்படி நான் இப்போ வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான் நான் சேர்க்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பீன்ஸ், ஆனியன், கேரட், பொட்டேட்டோ, க்ரீன் சில்லி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட நாங்கள் கொஞ்சம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் அதாவது உள்ளி இல்லை இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். மற்றது இப்போ செய்முறைக்கில் போவோம். நான் ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் சட்டி நல்லா சூடாகிக்குது. நாங்கள் கடுகு உளுந்து சேர்க்க போகிறோம். அது நான் ஒரு மேசக்கரண்டி நீங்கள் எடுத்துக்கீங்கன்னா ஓகே. அதோடு சேர்த்து இப்போ நான் இனி கேரட்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு ஒரு மேசக்கரண்டி சேர்க்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அது வெங்காயமும் பீன்ஸும் நான் அதோடு சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். விட எல்லாத்தையும் நாளையும் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் வதங்க விட்டோம்னா ஓகே. கொஞ்சம் வதங்கின பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வதங்கிட்டு நான் இஞ்சி பேஸ்ட் மட்டும் சேர்க்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். நல்ல வடிவாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை இஞ்சியில் போகும் வரைக்கும் அப்படி நல்ல வடிவாக வதக்குவோம். இந்த டைமில் இனி நான் பச்சை மிளகாயை சேர்க்க போய் நான் முதலே பச்சை மிளகாய் நாங்கள் சேர்த்தோம்னா அதை கூடுதலாக குக் பண்ணிச்சேன்னா அதில் காரத்தன்மை இருக்காது. அதனால தான் நான் பிறகு சேர்க்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் பால் சேர்க்கிறேன். தண்ணியிலையும் நாங்கள் செய்யலாம். பாலில் செய்யக்க இந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் தண்ணியிலையும் சில பேர் செய்கிறத. அப்போ இப்போ நாங்கள் இது நல்ல வடிவாக கொதிக்கும் வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொங்கி கொதிச்சுட்டேன்னு சொன்னால் நாங்கள் ரவை கோழிகளை பர்ஃபெக்டாக இருக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்கிறேன். இப்போ நல்ல வடிவாக கொதிச்சுக்கிறேன். அப்போ நான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த ரவை எல்லாத்தையும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம், போடுவோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நான் இதால் ஒரு சொண்டு தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அதை நான் இப்போ இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணி எங்களுக்கு காணாமல் இருந்தால் கொஞ்சம் நாங்கள் லைட்டாக அதில் ஆட் பண்ணலாம். நாங்கள் பாலிலே தான் தண்ணியை செய்தபடியாக பாலையே சேர்க்கணும். நாங்கள் தண்ணியிலேன்னு சொல்ல தண்ணி எடுக்கலாம், பால் எண்ணபடியாக பாலையே சேர்த்தோம்னா ஓகே. ஆனால் இது கொஞ்சம் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இப்படியே நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வெயிட் பண்ணுவோம். அப்படியே மெல்ல வடிவாக செய்தோம்னா ஓகே. இப்போ நாங்கள் இப்படி மெல்ல வெள்ளமாக அப்படியே செய்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக உளிர்ந்த பதமாக வடிவாக வரும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வடிவாக உளிர்ந்த பதமாக நல்ல வடிவாக வந்துட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியும் தான் நல்ல வடிவாக உளிர்ந்த பதமாக இருக்குது. அப்படி இருக்கிறதான் எனக்கு விருப்பம். சில பேர் கொஞ்சம் அந்த கட்டித்தன்மையை அப்படி செய்கிறவே அது ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் தானே. நான் நார்மலாக இதே மாதிரி தான் செய்கிறேன். நான் அதை தான் நான் அப்படி செய்கிறேன். இதே மாதிரி நான் எடுக்கிறேன். ஓகே, இனி இதை வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தான் இதில் சர்வ் பண்ணுற மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணிட்டேன். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியுது பாருங்கள், வடிவாக இருக்குது. இப்போ நான் கட் பண்ண பாருங்க, இப்படி கட் பண்ணிக்க நல்ல வடிவாக உளிர்ந்த மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நம்மளாவே எல்லாரும் செய்வீங்க. பிகினர்ஸுக்காக வேண்டி சொல்கிறேன் நான். இதே மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா ஓகே. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத சின்ன பிள்ளைகள் கூட இப்படி நாங்கள் செய்துட்டு கொடுக்கும்போது சாப்பிடுவினோம். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா ஓகே. மற்றது நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் நிறைய வீடியோக்கள் இன்னும் நான் செய்கிறதுக்கு இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வேறு வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.